ஹாய் வணக்கம் மக்களே, இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை எழுந்தவுடன் வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து, சாணம் இல்லை என்றால் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி தெளித்து, அதற்கப்புறம் அழகான கோலத்தை போட்டு வரைந்து விடுங்கள். உங்களோட டேலண்டடு அந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் எல்லாத்துக்கும் புகழ் பெறகட்டும். உங்களே ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் சொதப்புங்க, அப்புறம் நம்ம தான் பார்த்து திருத்திக்கணும். அப்பப்போ சொதப்பிடும், கொஞ்சம் மண்டை பிச்சுக்கிட்டு மண்டை 2 கொட்டிடணும். ஃபஸ்ட்டு கொட்டிட்டாங்கன்னா கம்மிட்டு இருந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஆமாங்க. சுகரு சும்மா கொஞ்சம் நஞ்சமாக ஏறுதுங்களா? 92ங்கிறாங்க, 150ங்கிறாங்க, 750ங்கிறாங்க, 500ங்கிறாங்க. எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு இதாக என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். அது பாட்டி இந்த இதெல்லாம் சாப்பிடுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நானே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா குட்டிகளா? கோலம் பார்த்துட்டு யார் பார்த்தாலும் சரி கமெண்ட் போடுங்கப்பா, ப்ளீஸ் லைக் போடுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா. சரி, கொஞ்சம் யாருக்காவது யூஸ்ஃபுல் ஆகும்ல, அந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாம் இறைவனுடைய செயலில் தாங்க, நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஆமாம், அதில் பிங்க் கலர், திக்கு பிங்க் கலர் போட்டேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ஃபுல் ரெட்டு கலரு. கீழே வந்து லைட்டாக மஞ்சள் கலர் தூவி விட்டேன். இது வந்து கிளிப்பச்சைம்பாங்களே, இந்த பச்சை, திக்கு பச்சைலாம் ஒரு இதுக்கு ஒரு போடணும், கோலத்துக்கு தகுந்த மாதிரி போடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு கலரில் போடுற மாதிரி தான், திக் க்ரீன் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்து போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், எனக்கு போடுங்க. பிடிக்கலினாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அப்போ என்ன பண்ணுறது? வெள்ளைப்பொடி சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூவி வெட்டணுங்க. அப்புறம் சும்மா இந்த மாதிரி கோலத்துக்கு இப்படி போட்டே தாங்க ஆகணும். போட்டால் தான் அதனுடைய ஒவ்வொரு கோலம் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். அதனால் பார்த்து போட வேண்டும். எங்கள் வீட்டு பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுங்க. கந்தசாமி ராமத்தால் அடடா சோடியாக கிளம்பி போகிறாங்க. குஞ்சாமணி சிலுக்கு ரோஜா பயங்கர மேக்கப்பில் போயிடுறாங்க இளம் வயசில். கந்தசாமி ராமாத்தா கொஞ்சம் வயசாகிட்டாங்க. ஆனால் வயசானாலும் இளமையும் அழகும் குறையாமல் இருக்கும்னு 2 பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னங்க பண்ணிட்டு, என்னால் முடிஞ்சதை நான் பண்ண முடியும். சரி, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. உங்களுக்குலாம் எப்படி இருக்குது அதையும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த கோலம் போகிறதுக்குள்ளே வேர்த்து கொட்டிடுச்சுங்க. சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியல. என்ன பண்ணுறதுங்க, வயசாகிடுச்சு. இந்த வயசானாலும் குசும்பும் குறும்பும் குறையாதுங்கிறாங்க வர, அந்த மாதிரி எனக்கு வயசானாலும் சரி எனக்கு வந்து அந்த கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது டிஃப்ரெண்ட் கோலமாக போடுறது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறாங்க, நமக்கு தெரிஞ்சது 2 போட்டு வைக்கலாங்க. பிள்ளை குட்டிக்கு வரும்ல, பேத்தி பேரை அவங்களாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். ஓ, நம்ம பாட்டி இப்படிலாம் கோலம் போட்டாங்களா, நம்மளும் போடலாம் அப்படின்ட்டு. கார்த்திகா, நீ கண்டிப்பாக போடு. இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஆமாம், வளைவு மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், வளைஞ்சிடுறது. அது பரவாயில்ல, போட்டு விடு. என்ன பாருங்கள், போட்டாச்சா? ஏல ஒரு குச்சி